சூரா ஜுஹ்ருஃபுடைய முக்கியமான சமூக மற்றும் பொருளாதார, அதாவது சோஷியோ எக்கனாமிக் நன்மைகள் தொகுக்கப்பட்டுள்ளனங்க. இவை அனைத்தும் இஸ்லாத்தின் நியாயமான பொருளாதார கொள்கைகளை அது விளக்குகிறது. அது மட்டுமல்லாமல் மனிதர்களுடைய செல்வத்தின் இடையே உள்ள வேறுபாடுகள் அல்லாஹ்வின் முழு ஞானத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகுப்பு வேறுபாடுகள் ஒரு இயற்கை ஒழுங்காகவே அது அமைந்துள்ளது. ஒருவர் மற்றவரை சேவையில் வைத்துக் கொள்வதற்காக. 32வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் நீங்கள் பார்க்கலாம், சூரா ஜுஹ்ருஃப் நம்ம எல்லாருமே வாசிச்சிருப்போங்க. மேலும் சூரா ஜுஹ்ருஃபுடைய 33லேருந்து 35வது ஆயத்து வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய கம்யூனிச சித்தாந்தத்தின் முக்கிய அடிப்படை விஷயங்களை முற்றிலும் மறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. கம்யூனிச கொள்கைக்கு முக்கிய ஒரு மறுப்பு கொடுக்கக்கூடியதாக இந்த வசனங்கள் இருக்கு. 32லேருந்து 35 வரைக்கும். உங்கள் இறைவனுடைய அருளை அவங்க வந்து பகிர்ந்தளிக்கிறார்களா? நாம தான் இம்மையிலும் சரி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பகிர்ந்துள்ளோம். மேலும் அவர்களுக்குள் சிலரை மற்றவர்களுக்கு மேலான நிலையில வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால் ஒருவர் மற்றவருடைய சேவையை பெற முடியும். உங்கள் இறைவனுடைய அருள் வந்து அவர்கள் குவிப்பதை விட மேலானது என்று சொல்றான். இது போன்ற அந்த வசனங்கள் அடுத்தடுத்து வருது. அடுத்து 34வது வசனம், 35வது வசனத்தை படித்து பாருங்க. எல்லாரும் பொருளாதார ரீதியாக சமமாக இது அவங்களுடைய மஜ்மு ஃபத்தாவா தொகுப்புகள்ல இருக்குது, நீங்க பார்க்கலாம். கொள்கையாக இது இருக்கிறது. ஈகிப்து போன்ற இடங்களுக்கான ஃபத்வாவை அவங்களுடைய மஜ்மு ஃபத்தாவால வந்து 9வது வால்யூம் பக்கம் 432 435 நீங்க பார்க்கலாம். இஸ்லாமிய பதில் என்னன்னு சொல்லி அடுத்து பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கான ஃபத்வா தொகுப்புல ஃபத்தாவா அல் இஸ்லாமியால வால்யூம் 2 பக்கம் 506லேருந்து 510 நீங்க பார்க்கலாம். மஜ்மு ஃபத்தாவா மகாலாத் முத்தனாவியால வால்யூம் 9 பக்கம் 432லேருந்து 35. அடுத்து ஃபத்தாவா இஸ்லாமியால வந்து தாரசலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கு. வால்யூம் 2 பக்கம் எண் வந்து 506லேருந்து 510 வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கிபாருல் உலமாவுடைய ஃபிக்கு புரிதல் என்பது வேற, நம்மளுடைய ஃபிக்கு நமக்கு புரியலைன்னா போய் படிக்கணும். அது போன்ற உலமாக்கள்கிட்ட போய் படிக்கணும். அவருடைய ஞானத்தை மாற்ற முடியாது. மனிதர்களால் அந்த பகிர்வை ஒழுங்குபடுத்த முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் அதை ஒழுங்குபடுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ஹிக்மத்தும் அவனிடமே உள்ளது. அடுத்த 3வது தனிப்பட்ட செல்வம் வந்து ஒரு ஒடுக்குமுறை, ஒரு அப்ரஷன் என்று கம்யூனிசத்தில் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், செல்வ வேறுபாடு இல்லாமல் மனிதன் ஒருவர் சார்ந்து இருப்பதில்லை. இதற்கான இஸ்லாமிய பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் கூறுகிறது, சில பணியாளர்களாகவும் சிலர் முதலாளியாகவும் இருப்பது இயற்கை. ஆனால் அந்த உறவு நீதியுடன் கருணையுடன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அடுத்து ஆடம்பரங்கள் முற்றிலும் தவறானவை என்று கம்யூனிசம் வந்து சொல்கிறது. மேலும் தேவையாக இருந்தால் அல்லாஹ் ஆடம்பரங்களை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட, காஃபிர்களுக்கு கூட தர முடியும் என்று கூறுகிறான். ஸோ இஸ்லாம் வந்து ஆடம்பரத்தை தவிர்க்க சொல்கிறது. ஆனால் அதை ஹராம் என அல்ல. அதன் மீது ஒருவர் பெருமை கொள்ளக்கூடாது. அதன் மீது முழுவதுமாக நம்பி இருப்பது. மேலும் வந்து இஸ்லாம் வந்து அது ஒரு டெம்பரவரி, தற்காலிகம் தான் என்று கூறுகிறது. அதுவும் இல்லாமல் அதனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து டீவேல்யூட் பண்ணுது. அடுத்து இம்மைதான் எல்லாமே என்பது போல கம்யூனிசம் வந்து சித்தரிக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது இம்மை வாழ்க்கையை விட என்று சொல்றான். ஸோ கம்யூனிசம் வந்து இறைவனை மறுக்கக்கூடிய ஒரு போக்கை கொண்டது. இஸ்லாம் இம்மை வாழ்க்கையை சோதனையாக கருதுகிறது, மறுமை வாழ்க்கையை வெற்றிக்கான இடம் என்று சொல்கிறது. அடுத்து கம்யூனிஸ்டுடைய முக்கிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த வகுப்புவாதம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எலிமினேஷன் ஆஃப் த கிளாஸ் வில் கிரியேட் உட்டோப்பியா என்று சொல்கிறது. இஸ்லாம் வந்து இந்த ஃபேண்டசியான இந்த வாதத்தை வந்து மறுக்கிறது. இஸ்லாம் ஒழுங்குமிக்க ஒரு வகுப்புவாதத்தை கொண்டுள்ளது. சிந்திக்க வேண்டிய தேவையான வேறுபாடுகள் அவை. இவை இல்லாத ஒரு சமுதாயம் என்பது வந்து கற்பனையான ஒரு விஷயம். சிலர் மற்றவர்களை சேவையில் வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடாக இருக்கிறது. மாறாக இஸ்லாமிய பொருளாதார கொள்கையுடைய சிறப்புகள் பாருங்க. ஜகாத்தை கட்டாயமாக்குது, செல்வத்தை தூய்மைப்படுத்த, மேலும் வந்து தான தர்மங்களை உற்சாகப்படுத்துகிறது. மேலும் மனிதர்கள் வந்து பொருளாதாரத்தால் ரிபா என்பதை தடை செய்கிறது. ஏழைகளை வஞ்சிக்க மதிப்பை பெறுவார்கள், மேலும் தனிநபர் சொத்துரிமையை பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் பார்வையில் மறுமையுடைய நம்பிக்கை ஒவ்வொரு மாறாக நியாயமாக நடப்பதும் ஈமானோடு தக்வாவோடு வாழ்வதும் தன்னுடைய செல்வத்துடைய
ஸோ இந்த செல்வங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற அச்சம் ஆடம்பரம் மீதமாக நடப்பார்கள். ஆடம்பரம் இதெல்லாம் உலகத்துடைய நீதத்தை வலியுறுத்துகிறது தவிர மாறாக இதுதான் அல்டிமேட்டான சக்சஸ் கிடையாது. இதுதான் வெற்றிக்கான வழி கிடையாது. இது எல்லாம் துனியாவுடைய ஊசலாட்டங்கள். ஸோ அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்கள் இஸ்லாத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், சோஷியல் கோஆப்ரேஷன், ஜஸ்டிஸ், நீதி நேர்மை பாராட்டுவது, மேலும் ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ், இது எல்லாமே கம்யூனிசத்துடைய தவறான சித்தாந்தங்கள் போல, அதாவது கட்டாய சமத்துவத்தை வற்புறுத்தி அல்லாவின் ஞானத்தை மறுப்பது, அல்லது கேபிட்டலிசம் உடைய இருக்கக்கூடிய வழி தவறல்கள் போல, அதாவது பேராசை, சுரண்டல் மற்றும் உலக விருப்பங்களை ஊக்குவிப்பதோ அல்ல. மாறாக இஸ்லாம் ஒரு இறைவன் புறத்திலிருந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. பொருளாதார முறையை அது வழங்குகிறது.